வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி அப்படின்னா, திமுக கூட்டணியில் தேமுதிக இப்போ அஃபிஷியலாக ஜாயின் பண்ணியிருக்கு. விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்ததுலேருந்து ரெண்டு கட்சிகளோட தான், முக்கியமான கட்சிகளோட கூட்டணிக்கே போல விஜயகாந்த். ஒன்று திமுக, காங்கிரஸ். இந்த கட்சிகளோட கூட்டணியே வைக்கல விஜயகாந்த். இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவோட கூட்டணிக்கு போயிருக்காங்க. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. ஸ்டார்டிங்கில் இருந்து அதிமுக கூட்டணிக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, திமுக பக்கத்தும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. முக்கியமாக தேமுதிகவுடைய டிமாண்டு ராஜ்யசபா சீட்டு. 2024 பாராளுமன்ற தேர்தல் சமயத்திலேயே அதிமுகவோடு எதுக்காக கூட்டணிக்கு போனாங்கன்னா, ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கேரண்டி கொடுத்துருந்தாங்க. ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த ராஜ்யசபா சீட்டை தேமுதிகவுக்கு வழங்கலை. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக மாறினுச்சு. உடனே அதிமுக நாங்கள் எப்போ கேரண்டி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பல்ட்டி அடித்தாங்க. அப்பையிலேருந்து அதிமுக மீதான நம்பகத்தன்மை தேமுதிகவுக்கு படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. இந்த வாட்டி இப்போ தான் 6 சீட்டு காலியாக இருக்குல்ல. மார்ச் 16ஆம் தேதி ராஜ்யசபா சீட்டு தேர்தல் நடக்க போகுது. அந்த 6ல் அதிமுகவுக்கும் சில சீட்டு இருக்குது. ஸோ அந்த சீட்டை தேமுதிகவுக்கு கொடுங்க, நாங்கள் உங்கள் கூட்டணி பக்கத்து வரோம் அப்படின்னு தேமுதிக டிமாண்டை முன் வச்சுருக்காங்க. ஆனால் அதிமுக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்தல் முடிவுக்கு பிறகு வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் ஒரு சீட்டு டெஃபினட்டாக தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கேரண்டி கொடுத்தாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலையும் இது மாதிரி தான் கேரண்டி கொடுத்தாங்க. ஆனால் ரிசல்ட்டுக்கு பிறகு சொன்னதை நிறைவேற்றலை. மறுபடியும் அந்த தப்பை பண்ண வேண்டாம், இப்போவே கொடுங்க, நாங்கள் கூட்டணிக்கு வரோம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை தான் நடந்துச்சு. பேச்சுவார்த்தையில் பல இழுபறியெல்லாம் நீடிச்சிச்சு. இப்போ திமுக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த 6ல் 3 வந்து திமுக தான் நிப்பாட்ட போகிறாங்க. திமுகவை சேர்ந்தவங்க தான் ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த 3ல் 1 தரோம் அப்படின்னு தேமுதிக கூட்டணியை லாக் பண்ணிட்டாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் இப்போ தேமுதிக திமுக கூட்டணி உருவாயிருக்கு. கமலஹாசனை ராஜ்யசபா எம்பி ஆக்கினாங்கள சொன்ன மாதிரி திமுக 2024 பாராளுமன்ற தேர்தலில் எப்படி அதிமுக தேமுதிகவுக்கு கேரண்டி கொடுத்துச்சோ அதே மாதிரி தான் திமுக மக்கள் நீதி மய்யம் கமலஹாசனுக்கு கேரண்டி கொடுத்துச்சு. சொன்ன மாதிரியே திமுக கமலஹாசனை ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டாங்க. ஆனால் அதிமுகவில் அது மிஸ்ஸிங்கு. தேமுதிகவில் ஒரு ராஜ்யசபா எம்பியை கூட ஆக்கலை. இதன் காரணமாக தான் சரி திமுக பக்கத்தே போகலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். இது பொலிட்டிக்கலாக பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. தமிழக பாஜக தன் வாழ்நாள் முழுவதும் திமுக மற்றும் காங்கிரஸ் பக்கம் விஜயகாந்த் போகவே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி பக்கம் போயிருக்காங்க. டெஃபினட்டாக கேப்டனுடைய ஆன்மா கூட இதை மன்னிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதிமுகவும் கோபத்தோடு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ் அப்படின்னா இது மாதிரியான பேச்சுவார்த்தை திடீர் முடிவெல்லாம் இப்படி தான் நடக்கும். அதிமுக கரெக்டாக பேசி தேமுதிகவை உள்ளே கொண்டு வந்திருக்கணும். இந்த தேமுதிகவுக்கு ஓட் ஷேர்லாம் ரொம்ப கம்மி தான். ஆனால் ஏன் கூட்டணிக்கு அவசியம் அப்படின்னா, இப்போ காங்கிரஸுக்கு தமிழகத்தில் எவ்வளோ ஓட் ஷேர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2%, 3% அதிகம் தான். ஆனால் காங்கிரஸ் தாவேக்கா பக்கத்து வந்துச்சுன்னா நாங்கள் 70-75 தொகுதி தரோம் அப்படின்னு தாவேக்கா சொன்னாங்களாம். 2%, 3% இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு ஏன் 70 தொகுதி தரேன் அப்படின்னு விஜய் சொன்னார்? காரணம் என்னென்னா, ஒருத்தங்க கூட்டணிக்கு வரும்போது அது மக்கள் மத்தியில் கூட்டணி தனியாக நிற்கிறாரு, கூட்டணியோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய பார்வையே வித்தியாசப்படும். அப்போ கூட்டணியோடு போகும்போது பலமான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு பார்வைகள் அமையும். அதுக்காக தான் எல்லா கட்சிகளும் 2% இருக்கக்கூடிய ஓட் ஷேர் இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி, 1% ஓட் ஷேர் இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணிக்குள்ளே இணைத்து அவங்களுக்கு 1 தொகுதி 2 தொகுதி கொடுத்து போட்டியிட வைக்கிறதுக்கான காரணமே அதுதான். கூட்டணி பலம் அப்படிங்கிறது மக்களுடைய பர்செப்ஷனை வந்து மாற்றுது, மக்களுடைய பார்வையை வந்து வித்தியாசப்படுத்துது. இதனால தான் கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொறுத்திருந்து பார்க்கலாம். கூட்டணி விவகாரத்தில் அதிமுக தொடர்ந்து சொதப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. 2024 அதிமுகவை நம்பி எந்த கட்சிகளும் கூட்டணிக்கு வரல. ஆனால் அண்ணாமலை தனி ஒருவனாக எல்லா கட்சிகளையும் என்டிஏ பக்கம் கொண்டு வந்தார், என்டிஏவை பலப்படுத்தினார். இப்போ வரைக்கும் பாருங்கள், என்டிஏக்குள்ளே இருந்த கட்சிகள் எல்லாமே அப்படியே என்டிஏல தான் இருக்காங்க, என்டிஏ விட்டு வெளியே போகவே இல்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் பார்ட்டியை கூட அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி பக்கத்து கொண்டு வரல. இப்போ வரைக்கும் தேமுதிக மட்டும்தான் ஒரு ஆப்ஷனாக இருந்தாங்க, அவங்களும் திமுக பக்கத்து இப்போ போயிட்டாங்க. இன்னும் கிருஷ்ணசாமி அவர்கள் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கார், புதிய தமிழகம் பார்ட்டி. கிருஷ்ணசாமி அவர்களையாவது பேசி புதிய தமிழகத்தை என்டிஏக்குள்ளே கொண்டு வராரா இபிஎஸ் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேசாமல் எந்த திராவிட கட்சிகளோடையும் கூட்டணிக்கு போகாமல் பாஜக 2024 மாதிரியே தன் தலைமையில் கூட்டணி அமைத்து அண்ணாமலையை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி 500 நாட்களுக்கு முன்பாகவே வேட்பாளர்கள் எல்லாத்தையும் அறிவித்து
கேம்பெயினை தீவிரமாக மேற்கொண்டிருந்தாலே இந்நேரம் என்டிஏவா இல்லை திமுகவா அப்படின்னு தான் களம் இருந்திருக்கும். ஒரு திராவிட கட்சி அழிகிற நிலைமையை நோக்கி நகர்ந்திருக்கும். திராவிடம் வெர்சஸ் தேசியம் அப்படின்னு களம் மாறி இருக்கும். அப்படி தான் மாற்றி வச்சிருந்தார் அண்ணாமலை. மறுபடியும் அதிமுகவோடு கூட்டணிக்கு போய் திராவிடம் வெர்சஸ் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு களம் இப்போ மாறி நிற்கிது அப்படின்னும் சில பாஜக தொண்டர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.